வாரந்தோறும் வரக்கூடிய வியாழக்கிழமையில ஈவினிங் 5லேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் குபேர காலம் சொல்லுவாங்க. அந்த நேரத்தில நீங்க லட்சுமி குபேர பூஜை செஞ்சா நல்லது. அத தவிர்த்து அப்படி செய்ய முடியல அப்படின்னா, தீபாவளி அன்னைக்கு செய்றது ரொம்ப நல்லது. அன்னைக்கு தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீபாவளி அன்னைக்கு தான் குபேரர் இழந்த செல்வங்கள லட்சுமி தாயிட்ட கேட்டு வாங்கி வரம் பெற்றார் அப்படின்னு சொல்லுவாங்க. இத செஞ்சா என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னும்போது, நம்ம ஏன் அத செய்யாம இருக்கணும்? செஞ்சுருங்க. ஒரு 1/2 ஹவர் தான் ஆகப்போகுது. தட்டு நெறைய பணம் வச்சு, நெறைய காயின்ஸ் வச்சு, பெரிய அளவுல தான் இந்த பூஜை பண்ணணும் அப்படின்னு கிடையாது. சிம்பிளா பண்ணலாம். லட்சுமி குபேரர் படம் இருந்தா போதும். இல்லாட்டி மகாலட்சுமி தாயார் படம் எல்லார் வீட்லயுமே இருக்கும். அதுவே நம்ம இந்த பூஜைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எங்க பூஜை பண்ண போறீங்களோ, அந்த இடத்த நல்லா தொடச்சி எடுத்துட்டு, அங்க ஒரு மண வச்சு, மண மேல அம்மன் படத்த வச்சுக்கோங்க. விக்கிரகம் இருந்துச்சுன்னா அபிஷேகம் பண்ணிக்கோங்க. 108 நாணயங்கள், பச்சை கலர் குங்குமம், அதுக்கப்புறம் பூ, பழம், வெத்தல பாக்கு உங்களால முடிஞ்ச பிரசாதங்கள். ஒரு வாழை இலையில குபேர யந்திரம் வரைஞ்சு அத சாமி முன்னாடி வச்சுட்டு, 2 சைடு குத்துவிளக்கு ஏத்தி, தாம்பூலம்லாம் வச்சு, ஃபர்ஸ்ட்டு விநாயகர் துதி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் 108 நாணயங்களால அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு, அடுத்து குபேரருக்கு குபேராய நமக அப்படின்னு 108 தடவ சொல்லி அழகா பூஜை நிறைவு செய்யலாம்.